ஹாய் ஹலோ வெல்கம் டு சாந்தஸ் கிச்சன். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 கப்ஸ் கோவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1 கப் ஆனியன் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கினது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கேன். இப்போ கோவக்காய் பொரியலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இந்த அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். பொரிஞ்சோடனே ஒரு கப் ஆனியன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த 3 கப்ஸ் கோவக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றாமல் தான் இது பண்ண போகிறோம். காய்க்கு உண்டான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லிட்டை போட்டு வச்சிடலாம். அது அந்த இதுலேயே சூட்லேயே வேகும். ஒரு 5 மினிட்ஸில் திறந்து திருப்பி கிளறிக்கலாம். குறைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ ஒரு மீடியம் ஹீட்டில் திறந்து கிளறிக்கலாம். ஒரு வாட்டி திருப்பி மூடி வச்சுருங்க. குறைச்சி தான் இருக்குது. திருப்பி ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. 3 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ திறந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் கலந்து இருக்குது, மிளகா தனியா. நான் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். தீயை குறைச்சிடுங்க. திருப்பியும் குறைச்சிட்டு இது மூடி போட்டு வச்சிடலாம். அது சேர்ந்து வேகட்டும். தண்ணியை ஊற்றாததுனால கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஆனால் தண்ணி ஊற்றினா கோவக்காய் சொதன்னு ஆகிடும். குறைச்சி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் கிளறி பார்க்கலாம். நடுவில் ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸில் திறந்து கிளறலாம். பாருங்கள், சாஃப்ட் ஆகிட்டே வருது காய். இன்னும் கூட கொஞ்சம் இன்னொரு 3 மினிட்ஸ் வைக்கலாம். இன்னும் பத்தாத மாதிரி இருந்தால் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆச்சு. கலரில் திருப்பி காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பாருங்கள். நான் இன்னொரு 2 மினிட்ஸ் கூட வைக்கலாம். டூ மினிட்ஸ் ஆச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு காய். இது மாதிரி அதிலே வெந்துடணும். நம்ம தண்ணியே ஊற்றலை. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பச்சையாக இருக்கக்கூடாது, நறுக்குன்னு இருக்கக்கூடாது. அதிலே வெந்துடணும். இப்போ கொஞ்சம் தீயை ஹையில் வச்சுக்கோங்க. இப்படியேவும் நிறுத்திடலாம். நீங்கள் வறுத்து நல்லாயிருக்கும். காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நிறுத்திடலாம். மோர் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. இப்படியே கூட நிறுத்திடுவேன் நான். சம்டைம்ஸ் தேங்காய் போடாமல், இன்றைக்கி தேங்காய் போடலான்ட்டு. அந்த காய் வந்து நறுக்குன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா துவண்டு வெந்துட்டுருக்கணும். அது அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை, அதனால் குறைச்சி வச்சு மூடியே வேக வைக்கிறோம். நம்ம நடுவில் கலரி கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அது வெந்துடுச்சுன்னு நினச்சி கடகடன்னு இறக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நறுக்குன்னு இருக்கும். சாஃப்டாக இருக்காது, வெந்த மாதிரி இருக்காது. நான் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். திருவின தேங்காய். டிஷ்ஷில் எடுத்துக்கிறேன். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன் ஸ்டவ்வை.
கோவக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.